ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் ப்ளே கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. கவரிக்கிட்ட கூட வந்து பேசிட்டு போனோம். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நோ ஜாப் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம இங்கேருந்து போயிடணும், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஆனால் இங்கே நம்ம வந்து இப்போ வேலை செஞ்சதுக்காக மேபி ட்ரஸ்ட் ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மெக்கானிக்கில் போய் செக் பண்ணலாம். இல்லை, வாய்ப்பு இருக்குல்ல. ட்ரஸ்ட் ஏறி இருக்கா? ஆமாம் காய்ஸ். ஆனால் ஃபஸ்ட் லெவல் ட்ரஸ்ட்டு வந்து ஏறிடுச்சு போல். உள்ளே போய் பார்க்கல, எதாவது பண்ண முடியுமான்ட்டு. 3600 ட்ரஸ்ட் லெவல் 2 வேணும் போல். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2200 போடு, அவ்வளோதான். மாஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் கைஸ். ஃபியூல் கெப்பாசிட்டி ஃபுல் பண்ணியாச்சு. செம்மலை. இங்கே பாருங்கள், இது வந்து மக்காட் போல். பட் இதனால் வந்து டியூரபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஆனால் 3240 போட்டிருக்கு. வேலைக்காவது. இது என்னது? சஸ்பென்ஷன். பயங்கரமாக பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டோட அதிகமாக இருக்குது. இதில் எல்லாமே பண்ண முடியுது, ஆனால் அமௌண்ட் நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. ஒரு சில இதுக்கு மட்டும்தான் ட்ரஸ்ட் லெவல் கேட்குது. என்ன அது? இது நோ ரேடியேட்டர். ஒரு ரேடியேட்டர் இல்லாமல் இருக்குது. இப்போ ரேடியேட்டர் வந்துருச்சு. அதனால் என்ன ஆகுது? வாட்டர் டிஎம்ஜி ரிடக்ஷன். ஓகே, என்ன விஷயம் தெரியல நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேஃப்டி வந்து அதுலேருந்து கிடைக்குது. இது வாங்கினோம். 250 தான் போட்டிருக்கு. வாங்குவோம், அவ்வளோதான். செட் பண்ணிப்போம். விலை கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். விஷுவலாக நமக்கு இருக்கிறதே போதும். பெயிண்ட்டு இல்லை, விஷுவலில் இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, சொல்ல பார்த்துடலாம். விஷுவல் என்ன இது? நல்லாவே இல்லை. இது நல்லா இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறதே நல்லா தான் இருக்குது. இது ரிம் டியூரபிலிட்டி வந்து கொஞ்சம் இதாகுது. ஆனால் ட்ரஸ்ட் லெவல் 2 தேவைப்படுது. எக்ஸாஸ்ட்டு வெப்பம் 200 தான் போட்டிருக்கு. அடுத்து டிஸ்க்கு, இதுவும் 200 தான் போட்டிருக்கு. ஓடும், பெருசாக இருக்குது. அடுத்து முன்னாடி இதுவா? ஆல்ரெடி வாங்கி தான் வச்சுருக்கோம். 140. இதுக்கு அடுத்து இருக்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா இது இதாகுது. ஓகே, இது அவங்க 140. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு முன்னாடி ப்ரொடெக்ஷனுக்கா ஷ்ரவுடுன்னு போட்டிருக்கு. ஷ்ரவுடு 2. இது வந்து நோ ஷ்ரவுடு. முன்னாடி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது ஹெட்லைட் கீழே. ட்ரஸ்ட் லெவல் 2 வந்து ரெக்யூர் பண்ணுது. சரி, ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து முதல்ல இருந்ததோட இப்போ நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. சரி, ஓகே காய்ஸ், டைம் கவரி போய் பார்க்கலாம் இது ஜாப் இருக்குதான்ட்டு. திரும்ப கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இல்லை, நோ ஜாப் அவைலபிள், வெளியே போடா. ஓகே, போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்னென்னா மேப்பில் போய் பார்க்கலாம் என்ன வேலை இருக்குன்ட்டு. இங்கே ஏதாவது இருக்குதா? இங்கே தான் ஒன்று காட்டிகிட்டு ரெட் கலரில் மினிக்கிட்டே இருக்குது. நெவர் கிவ் அப் ஹோப். இருங்கடா, படிச்சுக்கிறேன். நெவர் கிவ் அப் ஹோப், ஹெட் நாட் ஆஃப் செமல்ட். என்னன்னு தெரியல. செலக்ட் ஜாப் செலக்ட் பண்ணியாச்சு. போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம்? 1.6 கிலோமீட்டர். சிங்கிள் ஃபியூலில் போகுமா? சிங்கிள் ஃபியூல் நம்ம 2 கிலோமீட்டரே போவோம். இப்போ ஃபியூல் கெப்பாசிட்டி வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ போக முடியும் தானே. அப்புறமேட்டு என்ன போவோம். அச்சோ, புல்லட்லாம் வாங்காமலே வந்துட்டோம். வண்டியிலே இருக்கும்ல. எதுடா வழி எதுன்னு தெரியுமா? எது ரோடு எது வந்து நார்மல்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். அது ஏதோ புதுசாக வித்தியாசமாக இருக்குது. அது ஏதோ மிஷன் மாதிரி தெரியல. ஏதோ சைட் ஜாப் மாதிரி தான் இருக்குது. அதான் ஸ்டோரி ஜாப் மாதிரி தெரியல. கேமில் இருக்கிற ஒரு இது மாதிரி இருக்குது. அவ்வளோதான், அப்படியே ஏற்றி விட்ருவேன். நார்மல் ஓனாயாக இருந்தால் மீட் கிடைக்கலாம், அதனால தான் வண்டியை நிறுத்தணும். நார்மல் ஓனாய் தான் போல். ஜாம்பி ஓனாயாக இருந்திருந்தால் எதுவும் கிடச்சிருக்காது. பக்கத்தில் பாருங்கள், கேள்விக்குறி போட்டு மினுக்குது. ஓனாயங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை கத்துச்சு. முழுசாக கத்தி முடிக்கிறதுக்குள்ளே ஏற்றிட்டேன். இல்லை இன்னும் 3 நாள் வந்திருக்கும். ஓகே காய்ஸ், போகலாம். என்ன நினைச்சோமோ அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனலுக்கு வந்துருக்கிறவங்க
ஒரு 3-4 வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறதும் என்னோடய கேம் பிளே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்ன காய்ஸ் இது? அச்சோ, போட ஓடு 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 ஓடு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க? அட இங்கே வந்துட்டியா? ஐயோ வேறு இது பண்ணுறாங்க காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், முடிக்க போகிறேன். சாவுடா. பார்த்தீங்களா இல்லை எப்படி அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன்னு? இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்னைப்பர் அடி கூட வாங்கலை, 4 பேரையும் காலி பண்ணிட்டேன். இப்போ பாரு தம்பி, உனக்கு போடுறேன் பாரு. அச்சோ, புல்லட் இல்லையா? இதுக்கு தான் வீரவசனம் பேசக்கூடாதுங்கிறது முன்னாடி பிளான் பண்ணி நின்றுட்டுருக்கானுங்க. ஆனால் அவனை என்னால் போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பாருங்கள், அவன்கிட்ட ஒரு புல்லட்டில் கூட அடிவாங்க, நான் அவனை போய் போட்டா. இப்போ பாருங்கள் போடுறேன். நான் கிட்ட போய் அடிப்பேன்ல. வாங்க போகிறான் என்கிட்ட. வாங்க போகிறான். என்ன காய்ஸ், மண் ஒரு மாதிரி இதாகுது, தெரிய மாட்டேங்கிறான் கண்ணுக்கு. போட்டுருவான் போலயே. நம்மளையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். நான் இங்கே வந்துட்டேன், மாட்ட போகிறான். எப்படி? அவ்வளோதான். யாருக்கிட்ட? எங்கே ஸ்னைப்பருங்க? புல்லட் எடுத்துப்போம். அவ்வளோதான் காய்ஸ், ஸ்னைப்பருக்கு புல்லட் கிடச்சிச்சா? 2 புல்லட் தான் கிடச்சிருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து அங்கே வந்து டெட் பாடிஸ் இருக்குல்ல, ஸோ அவங்ககிட்டேருந்து கிடைக்கிறது எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே திடீர்னு வருவாங்கன்னு நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. புதுசாக இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த மாதிரி வந்திருக்காங்க, புதுசுலாம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல இருப்பாங்கன்னு. ஏன்னா இது வந்து புது ஏரியாவில் எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் வண்டி குறுக்க வரும்போது நினச்சேன், ஆஹா பிளான் பண்ணிட்டானுங்க போலே அப்படின்ட்டு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, போகலாமா? அவ்வளோதான். யார் அவன் பேசிகிட்டு இருக்காது? கோப்லாண்டா? அவன் பேசுகிறதே நான் கவனிக்கிறதே இல்லை. வேறு பேசிக்கிட்டே இருக்கான் கைமையான்ட்டு. ஓகே, இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி தான். ஓகே, 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம் போல். இப்போ பாருங்கள், இன்னும் 9 கிலோமீட்டர் தான் இருக்குது. சாரி, 900 மீட்டர் தான் இருக்குது. இங்கே தான் ஏதோ கேள்விக்குறி காட்டுது, ஆனால் நான் போக மாட்டேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இவன் ஏன் கைஸ் கத்துறான் திடீர்னு? எதுக்கு கத்துறான்? போலீஸ்கார் புல்லட் இருக்கு, எடுத்துக்கலாம். எல்லாம் ரீலோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்னைப்பரு ஓகே, ஃபுல்லாக இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்குது. இறங்குறேன். எங்கேருந்து கேட்குது? 360 டிகிரி எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் எனக்கு வந்து எந்த பக்கம் இருந்து சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்குது? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க காய்ஸ், செட்டிங்ஸ் மட்டும் போய்க்கிறேன். ஒரே ஒரு விஷயம் பண்ணிக்கிறேன். ஆடியோ, சவுண்ட் எஃபெக்ட், ஸ்பீக்கர் செட்டப், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், வேறு என்ன இருக்குது? சரௌண்ட் 5.1, 7.1, ஹெட்ஃபோன். இதுதான் ஹெட்ஃபோன் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ தான் எனக்கு வந்து 360 டிகிரி கேட்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது? ஹெட்ஃபோன் 3D. இதை செட் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் 3D. ஹெட்ஃபோனில் 5.1 தான். ஏன்னா புதுசாக இருக்குது. நம்ம ஹெட்ஃபோன் 3D செட் பண்ணிக்கலாம். 3D எது எப்படி இருக்கும், எது எப்படின்னே தெரில. சரி, 5.1 கொடுப்போம். இப்போ எனக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். எவன் எந்த பக்கம் இருந்து சொல்கிறான்னு. ஆமாம் காய்ஸ், இப்போ தான் வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணால் தெரியும் அவன் எந்த பக்கம் இருந்து சொல்கிறான் அப்படின்ட்டு. சவுண்டு மாறணும். சுத்த என்ன நடக்குது? எனக்கு பின்னாடி இருந்து கேட்குது. இங்கே இந்த நேரில் தான் கைஸ் கேட்குது. ஸோ இந்த நேரில் அவனுக்கு இருந்தாங்கன்னா எனக்கு இப்போ வந்து பக்காவாக 5.1 ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேயா, பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்கணும் அவனுங்க. எங்கே காணோம்? இந்த நேரில் தான் கேட்டுச்சு. திரும்ப சொல்கிறானுங்களா இல்லையா? ஒருவேளை அந்த இடத்துலையே இருக்குமோ? ஸ்னைப்பர் போட்டு பார்ப்போம். யார் இருக்கிற மாதிரி தெரியலையே. திரும்ப சுடுங்கடா. சுட்டாதான்டா எனக்கு கேட்கும். ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா எவனும் சுட மாட்டேங்கிறானுங்க. சரி போயிடலாமா? பைக்கு வேறு அங்கே இருக்குது, விட்டுட்டு வர்றது டேஞ்சர் தான்.
ஏன் டேஞ்சர்னு சொல்கிறேன்னா ஒன்றும் ஆகாது. அதான் நிறைய சாம்பி வந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து ஓடணும்ல. அதுக்கு தான் பைக் இருந்தால் சல்னி ஏறி எஸ்கேப் ஆகிடலாம். அதனால் எப்பவுமே பைக்கை கூட வச்சுக்கிறது தான் நல்லது. ஓகே ஓகே, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு. 360 டிகிரிக்கு வந்து எது ஆக்சுவலி ஹெட்ஃபோன் வந்து 2.1 தான் எப்போயுமே. ஹெட்ஃபோனில் எப்படி 5.1 ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் ஹெட்ஃபோன் 3D தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சவுண்டு எது என்னென்னு தெரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இல்லையா பக்காவான ஜம்ப்பு. என்ன காய்ஸ் இது? நெஸ்ட் இருக்குதா? எங்கே இருக்கு? ஆமாம் காய்ஸ், நெஸ்ட் இருக்குது. கிளியர் பண்ணி விடுவோம் இப்போயே. நமக்கு வர வழியில் டிஸ்டர்ப்னு ஒன்று இருக்கவே கூடாது. இனிமேல் கேமில் முடிச்சு விட்ருவேன். போடலாமா? பார்க்குறியா எப்படி போகிறேன்னு பார்க்குறியா? வர வர போடுவேன். எப்படி? இப்படி தான். அவ்வளோதானா? வேறு யாரும் இல்லையா? இது நல்லா இருக்குல்ல? போட்டு அப்படியே நின்றுக்கணும், வர வர போடணும். இன்னும் இருக்கீங்களா? ஆமாம், இன்னும் இருக்காங்க போல். வெளியே வெளியே வா, உள்ளேருந்து வெளியே வா, வெளியே வா. ஏன் கத்திக்கிட்டே இருக்க? அட உள்ளே. அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சிச்சு. இது சூப்பராக இருக்குது. இப்படி இருந்தால் நான் எல்லா நெஸ்ட்டும் ஈஸியாக முடிச்சிருவேனே. எப்படியும் உள்ளேருந்து தான் வருவாங்க. நம்மகிட்ட கன்று கரெக்டாக ஒரு கன்னை நம்ம வந்து ஃபுல் லோடில் வந்து வச்சுக்கிட்டு உள்ளேருந்து வர வர ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே இருக்கலாமே. இது தெரியாமல் போச்சே. இத்தனை நாள் நம்ம இதை யோசிக்கவே இல்லையே. அதுவும் இது ஏன் இப்போ எனக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக நான் இதுக்கு ஏன் ட்ரை பண்ணேன்னா, நான் வச்சு கையில் இருக்கிற கன்னோட பவர் அந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு புல்லட்லேயே பார்த்தீங்கன்னா சாய்ச்சிரும் ஆளை. ஷார்ட் கன் மாதிரி பவர் க்ளோஸாக இருக்கும்போது நல்லா அடிச்சிடும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் பக்கத்துலேயே நின்னேன். ஒர்க் ஆகுது. இனிமேல் இப்படி ட்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இருந்தால் பாருங்களேன். இதுக்கு முன்னால் நெக்ஸ்ட் இருந்தால் பாட்டில் போட்டு ஓடிடுவோம். இருங்க, இன்னொரு நெக்ஸ்ட் இருக்குது போல். மேப்பில் இன்னொன்று காட்டுது. இங்கே இருக்குது போல். கன்னை ரீலோட் பண்ணிப்போம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆட இங்கே கீழே இருக்குது போல் தான். இங்கே இருக்குது பாருங்கள். சரி ஓகே, கீழே போவோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ண போகிறோம். அதுதான் வந்து மிஷனே. இப்போ நானாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். போகிற வழியில் இருந்துச்சு, நான் வந்து முடிக்கிறேன். அவ்வளோதான். என்ன காய்ஸ் பெருசாக இருக்குது, நிறையா வருவாங்களோ. அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டனோ. ஓடிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோன்னா ஓடுறதெல்லாம் பக்காவாக ஓடிடுவேன். இப்போ பாருங்கள் காய்ஸ். ஆமாம் காய்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. வர வர போகிறான்டா, வாங்கடா. ஆமாம் காய்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. போட்டான் காய்ஸ், ஒருத்தன் போட்டான். என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன். காய்ஸ் இது உண்மையாலுமே ஒர்க் ஆகுது காய்ஸ். இந்த ஐடியா நல்லா இருக்குது. சூப்பரப்பு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை பேர் பார்த்தீங்களா இல்லையா? டக்குன்னு முடிச்சிட்டேன். செம்ம பவர் போங்க. இனிமேல் நெக்ஸ்ட்டுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது தெரியாமல் நான் எத்தனை நெக்ஸ்ட்டுக்கு தெரியுமா நான் வந்து ஜர்க்காய் பாட்டில் போட்டு ஓடியிருக்கேன். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்தாலே நெக்ஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுறது வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது போடும்போது ஒரு ஜர்க்கு இருக்கும். போட்டால் வேறு குடுகுடுன்னு ஓடி வருவானுங்களே அந்த பக்கம் இந்த பக்கம்ன்ட்டு. அதனால் வந்து போட்டு ஓடிடுவேன். ஏன்னா அட்டாக் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பவர் இருக்காது. இருந்தாலும் வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் இல்லை. அந்தளவுலாம் இல்லை. எப்படியும் வந்து ஒரு பூரல் போட்டுருவாங்க. ஹெல்த் வேறு சல்லுன்னு கம்மியாயிரும். அவுட் ஆகிட்டே இருப்போம். ரெக்கார்டிங் மோடு வேறு. அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிரும்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் தவிர்க்கிறதுக்காக முடிஞ்சாலும் வந்து பக்காவாக பண்ணுறது எப்படி அதை ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இது வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இந்த கன்று வச்சுட்டு நெக்ஸ்ட்டில் வந்து மால்ட்டை தூக்கி போட்டு நேராக எய்ம் பண்ணி நிற்க வேண்டியது தான். அவ்வளோதான். இனிமேல் இதுதான் வந்து கான்செப்டே. பயப்படவே தேவையில்ல. சரி ஓகே காய்ஸ். ஸோ வந்து நம்ம என்ன மிஷன் செலக்ட் பண்ணோமோ அந்த வழியில் போகலாம். இதுதான் அது. இது என்ன ஆல்ரெடி இதை நம்ம பண்ணிட்டோமா? ஆளுங்க இருக்கிற மாதிரி காட்டுது.
இது ஆல்ரெடி நம்ம இந்த நீரோ வந்து இது பண்ணிட்டோமா? இல்லை காய். அட ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் இது பண்ணல. ஆஹா, முடிச்சிடலாமா? நீரோ தானே, நீரோ முடிச்சு விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி எல்லா ஸ்பீக்கரையும் கட் பண்ணி விடலாம். ஸ்பீக்கர் இருந்தாலே இன்னும் நம்ம இந்த இடத்த கிளியர் பண்ணலான்னு தான் அர்த்தம். பார்த்துட்டாங்களா? யாரும் பார்க்கல. எங்கெங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து ஒன்று கிளியர் பண்ணிட்டோம், அடுத்து இங்கே இருக்குது. ஓகே, சூப்பர். ரொம்பலாம் ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரில, அதாவது ஒரு கூட்டம்லாம் இருக்கிற மாதிரி தெரில. அங்கங்கே தான் கிறுக்கிறுன்னு சுற்றிட்டு இருப்பானுங்க போல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். வேறு ஓகே தான். அந்த இடத்துல பாருங்கள் ஒரு செக்யூரிட்டி இது இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் இங்கே ஒன்று இருக்குது. இது அதுலேயும் பாருங்கள் ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, எதிரில் வேறு ஒரு பில்டிங்கு, அதுலேயும் பாருங்கள் இருக்குது ஸ்பீக்கர். ஸோ அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக தான் கையாளணும். எங்கே இருக்கிறானுங்கன்னு தெரில, கிறுக்குன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது இவங்களோடது. இன்னும் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன் யாரும். காய்ஸ் இங்கே பாருங்கள், அந்த டேஞ்சர் பாக்ஸில் வச்சுக்கிறானுங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கா? டேஞ்சர் பாக்ஸில் வச்சுருக்காங்கன்னா ஏதோ பெருசாக விஷயம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். டவுட்டாக தான் இருக்குது. எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருப்போம் எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஏதாவது நடந்துச்சு உடனே இல்லை. ஓகே காய்ஸ், எல்லா ஸ்பீக்கரும் இது பண்ணிட்டு நம்ம எப்போ மாதிரி ஃபியூல் கேன் எடுத்து ஜெனரேட்டர் எங்கே தான் இங்கேயே இருக்கும். இன்னும் நம்ம ஜெனரேட்டர் வேறு கண்டுபிடிக்கல, அதையும் கண்டுபிடிக்கும். தான் அங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது முடிச்சுட்டு இன்னும் அந்த செக்யூரிட்டி இது இருக்குல்ல ரூமு, ஸோ அங்கே இருக்கிறது வேறு எதாவது எங்கேயாவது இருக்கா, இதுக்கும் நல்லா இது பண்ணிப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் அது ஒன்று தான் நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை தான், போகலாம். ஃபியூல் கேன் வேணுமே, அதை வேறு கண்டுபிடிக்கணும். போகிற வழியில் எங்கேயாவது பார்த்தோமா? என்ன இது? புல்லட்ஸ் தேவைப்படுது. ஓகே காய்ஸ், ஸோ இது மேலே ஏறி இது மேலே இருக்கிற ஒரு ஸ்பீக்கரை தான் நம்ம வந்து எடுத்துடலாம். என்ன காய்ஸ், இங்கேயும் ஒரு டேஞ்சர் பாக்ஸ் இருக்குது. எனக்கு என்னமோ பெரிய சம்பவம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் தான் லூஸால் சுற்றிட்டுருக்கிறேன், வந்து போட போகிறாங்க பாருங்கள். ஃபியூல் கேன் வேறு கண்டுபிடிக்கணும் காய்ஸ். உங்கள் கண்ணுக்கு ஏதாவது இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, டேஞ்சரு செய்ய போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பெருசாக சம்பவம் இருக்குது, நான் அதை எதுவும் தெரியாமல் அப்படி கூலாக போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு எதுவும் சத்தம்லாம் வரல அதிகமாக ஆளுங்க இருக்கிற மாதிரி. ஏன்னா அதிகமாக ஆளுங்க இருந்தால் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக சவுண்டு வரும், அது நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. இங்கே ஃபியூல் கேன் வேணுமே. சரி விடுங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம், வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். இங்கே ஏதோ இங்கெல்லாம் காட்டுது. ஓகே, இதெல்லாம் ஃபியூல் கேன் இல்லை. இந்த பக்கத்தில் தான் வந்து ஜாம்பீஸ் இருக்கிற அந்த இது காட்டுது, ரெட்டு. இங்கே கீழே இருக்கிறானுங்க போல் காய்ஸ், கீழேருந்து வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்றா ஓடி பார்த்துக்கலாம். ஃபியூல் கேன் வேணும்டா, கொடுங்கடா. எங்கடா இருக்குது? மால்ட்டோ இருக்கா? கரெக்டாக அதை கிராஃப்ட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஃபியூல் கேன் வேணுமே. இங்கே எங்கேயாவது இருக்கா? உங்களுக்கு எதாவது தெரியுதா காய்ஸ்? ஃபியூல் கேன் எவனை பார்த்துட்டானா? கிறுக்கிறுன்னு சவுண்டு கொடுக்குறான். இல்லை, எங்கே காய்ஸ் இருக்குது ஃபியூல் கேனு? டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன்னா சரியாக தெரிய மாட்டேங்குதே. தப்பாக தேடிட்டுருக்கிறானு வேறு தெரியல. ஃபியூல் கேன் வேணும் எங்கே இருக்குது? டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. யாரும் டென்ஷன் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸுக்கிட்ட ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். யாரு காய்ஸ் இவன்? கொடூரமாக இறந்து கிடக்குறான். நீரோ காய் தான். இவனையே பிச்சு பீஸாக போட்டிருக்கிறாங்க.
இதில் வேறு அந்த சூட்டு வேறு பயங்கரமான சூட்டு, அது இது அதை தாண்டி ஒன்றால் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு பில்டப்லாம் கொடுப்பானுங்க நாம் ஷூட் பண்ணால். என்னென்னா செதஞ்சி போய் கிடக்குறான் பையன். எங்கே காய்ஸ் ஃபீலையே காணோம். எப்படி நான் வந்து இது பண்ணுறது? அதெல்லாம் சரியில்லை. வாங்க வேறு எங்கேயோ இருந்தது தான் ஃபீல் கேன் கொண்டு வரணும் போல். இங்கே உள்ளே எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். இல்லை நான் தான் சரியாக தெரியலையா? எப்பயும் கரெக்டாக கிடச்சிடும், கண்ணு முன்னாடி தான் இருக்கும் எங்கேயாவது. இங்கெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே தான் இருக்கும், இங்கே இல்லாமலாம் இருக்காது. ஏன் இல்லை? இருக்கணும். விடமாட்டேன், கண்டுபிடிக்காம விடமாட்டேன். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? எங்கே காய்ஸ் இருக்கு? இங்கெல்லாம் எங்கேயும் இல்லை. இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. எங்கே இருக்குது? ஓகே காய்ஸ், ஒரே ரவுண்டு அடித்து பார்க்கலாம், இல்லைன்னா கிளம்பிடலாம். ஓகேயா? ஒன் லாஸ்ட். இங்கே தான் இருக்கா? இதில் வேறு நான் பஸ்ஸை வேறு தொலைவரேன்னு சொல்லிட்டு அதை பஸ்ஸுக்கிட்ட வேறு சுற்றிக்கிட்டு இருந்தேனே. சரி விடுங்க. ஓகே காய்ஸ், ஃபீலை ஃபில் பண்ணுவோம். சூப்பர். அவ்வளோதான் காய்ஸ், ஆன் பண்ணுவோமா? எவனும் வரமாட்டாங்களே, யாரும் வரக்கூடாது, டென்ஷன் ஆகிடுவேன். எதுக்கும் பைக்கிட்ட ஓடிடலாம். எங்கே எல்லா ஸ்பீக்கரும் டவுன் பண்ணியாச்சு தானே? அவ்வளோதான் காய்ஸ், பரவாயில்ல. எங்கேருந்து சவுண்டு வரல. எங்கடா வெளியே வர? உள்ளேருந்து சாத்துறா, வேற பயப்படுத்திகிட்டே இருக்கான். அவ்வளோதான் பாருங்க, முடிஞ்சு. நீரோ. ஓகே காய்ஸ், நீரோ இன்ஜெக்டர் இருக்குது. சூப்பர் காய்ஸ். நம்ம வந்து ஹெல்த் வந்து இங்கே ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்குது, இது பண்ணலாம். இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பண்ணவே இல்லை. என்ன ஃபோக்கஸ் இது? ஓகே காய்ஸ், சூப்பரில். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம திரும்ப அந்த மிஷன் பண்ணுற அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போகணும். ஆக்சுவலி போகலாம், இங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். வேறு ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். இல்லை ஒரு நீரோ வந்துருக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு, அதனால் வந்து ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு போகலாம். ஓகேயா? அவ்வளோதான், சிம்பிள். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். உள்ளே வேறு என்ன இருக்குது? உள்ளே அந்த டேப் ரெக்கார்டு இருக்குமே, இதெல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்குது, எக்கச்சக்கமாக புல்லட் இருக்குது. போடுங்க. இங்கே இருக்குது பாருங்கள். தூங்குவோம் கொஞ்ச நேரம், ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுக்குள்ளார போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்னு. ஒரு போலீஸ் கார் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணால் இதுலேருந்து புல்லட் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட புல்லட் ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு புல்லட் இருக்கிறத வந்து நம்ம எடுக்கிறோம்னா அது நமக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போகும். பார்த்துக்கலாம். ஓகே, அந்த பில்டிங் வேறு பண்ணி. இங்கே பாருங்கள், மெடிக்கெட் வேறு இருக்குது. நல்ல வேலை, கண்ணில் படிச்சு. ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி. இல்லைன்னா கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்க முடியுதான்னு பார்ப்போம். எல்லாம் மேக்ஸ் லெவலில் தான் இருக்குது போல், அதனால் எடுக்க முடியாது. எல்லாம் கிராஃப்ட் பண்ணுவோம். ஒன்று தான் எடுத்துக்க முடியும். இப்போ எடுக்க முடியுமா? இப்போ எடுக்க முடியாதா? யாரா நீங்கள்? ஓகே காய்ஸ், வேறு எதாவது இருக்கா இங்கே? வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருப்போம். இங்கே தான் இருக்குது, பைப் பாம்புக்கு பைப் இருக்குது. ஸோ நாம் வந்து இப்போ அந்த பில்டிங் போனோம். ஓகேயா? இதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒரு நீரோ இன்ஜெக்டர் இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். இங்கே தான் இருக்குது அந்த இது. கன்லாக்கர் இருக்குது, ஸ்டெரிலைசர் ஒன்று இருக்குது. வேறு அதான், மற்றபடி எதுவும் இல்லை. கன்லாக்கருக்கு ஓப்பன் பண்ணுவோம். ப்ரைமரி. ஓகே, நம்மகிட்ட இதே இருக்கட்டும். சைடாம் ஸ்பெஷல் வேஸ்ட்டு. ஓகே, இருக்கிறதே அப்படியே வச்சுப்போம், வேறு வழி இல்லை.
ஓகே காய்ஸ், அதுதான் ஹெட் நாட் ஆஃப் செம்மல்ட். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ நினச்சதை வந்து நம்ம பண்ணிட்டோம். இங்கே ஒரு நீரோ இருந்துச்சு, நீரோவில் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம போகலாமா? போகலாம். ரைட். இது வந்து ஒரு புது சுரங்க வழி பாதைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஆல்ரெடி வந்திருக்குமா? எனக்கு தெரியாது, போய் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், பாருங்களேன், சவுண்டு வருது. உங்களுக்கு கேட்குதா? எனக்கு கேட்குது. இங்கே பாருங்க, மான்லாம் ஓடுது. இவனுங்க துரத்துறானுங்க, துரத்துறாங்க பாருங்க. ஒருத்தி தான் துரத்துறா. சரி விடுங்க, போகலாம் நாம. காய்ஸ், இந்த இடம்லாம் புதுசாக இருக்குல்ல, புது ஏரியா, நல்லா புதுசாக இருக்குது. புது கார்ஸ். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கார்லேயும் அப்படின்னா பொருள் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன காய்ஸ் இது? என்னது இது? நெக்ஸ்ட்டா? இங்கே ஒரு நெக்ஸ்ட் இருக்குது போல், கிளியர் பண்ணணும் போல். என்னது இது? கிளியர் பண்ணுவோம். மினி மேப்பில் பாருங்க, ஏதோ மூவ் ஆகிட்டே இருக்குது. எங்கடா சத்தம் தான் வருது? இங்கே தான் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு வந்து அச்சோ சாவடிச்சிருவாங்க போலயே. அவ்வளோதான் காசு, முடிக்கலாம் பாருங்க. இப்போ அதே ஃபஸ்ட்டு மாலாட்டை தூக்கி போட்டிருக்கணும், இல்லைன்னா இப்படி தான் வந்துக்கிட்டே இருப்பானுங்க, உருவாய் இல்லை. அவ்வளோதான் பாருங்க காய்ச்சி, இப்போ முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ச்சி என்ன காய்ச்சி, காக்கா வந்து குத்திட்டு போகுது. என்ன இது? என்னடா இது, காக்கா வந்து குத்துது? சாம்பி காக்காவா? ஏன் புதுசாக இருக்குது, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இதுதான் அந்த மேப், மினி மேப். அம்மா வருது பாருங்க. இதை எப்படி முடிக்கிறது? ஒவ்வொன்றாவா? எப்படி முடித்தேன் பார்த்தீங்களா இல்லையா? என்னையே கடிக்கிறே நீ, சாவு. ஏன்னா இத்தனை இருக்குது மேலே. அச்சம்மா வருது, சவுண்டு வேறு விட்டுட்டு வருது கிட்ட வரும்போது. இதுங்களை எப்படி முடிக்கிறது? இவங்களை முடிக்க முடியாது, இந்த இடமே இப்படியே தான் இருக்குமா? கிளியர் ஆல் நெஸ்ட்டு. மொத்தம் 5 இருக்குது காய்ஸ், 5க்கு 1 தான் பண்ணியிருக்கோம். சவுண்டு வேறு கொடுத்துட்டு, சவுண்டு கேட்டாலே பயமாக இருக்குது. அட இங்கே இருக்குது பாருங்கள், இதை தான் இது பண்ண நினைக்கிறேன். இதுதான் அதோட கூடு, காக்கா கூடு தான் இருக்குது. ஸோ இது பண்ணால் இது ஆயிருமோ? ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த காக்கா சிம்பிள் காட்டுது பாருங்கள் மினி மேப்பில். அப்போ அதை நம்ம முடிக்கணும், முடிச்சிடுவோம். பாருங்களேன் கரெக்ட். பாருங்களேன், அதை நம்ம அதோட நெக்ஸ்ட்டு மேலே இது பண்ணுறோன்ட்டு கரெக்டாக இது பண்ணுதுங்க, அட்டாக் பண்ணுதுங்க. அவ்வளோதான் காய்ஸ், ஒரு நெஸ்ட்டு தான் அப்பயும் கிளியரான மாதிரி காட்டுது. ஆக்சுவலி இவங்க கவுண்ட் டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் அந்த ஜாம்பி ஃப்ரீக்கர்ஸோட நெஸ்ட்டு தான் 5 வந்து கிளியர் பண்ண சொல்லுது. 5க்கு 1 பண்ணியிருக்கோம். இந்த காக்காவோட நெஸ்ட்டுங்க வந்து கணக்கு இல்லை போல். ஆமாம் தானே? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணனே மினி மேப்பில் அந்த காக்கா பறக்குது, எதுவும் காட்டில் இங்கே காக்கா வேலை மூவ் ஆகுது. இதாக பாருங்கள் போயிடுச்சு. அப்படின்னா இந்த புது ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வேறு இருக்குது போல். காக்கா நெஸ்ட்டு, ஜாம்பி காக்கா. ஏன் இன்னும் ரெட் கலரில் காட்டுது இந்த இடத்துல? கீழே இருக்கானுங்களா? அட இங்கே இருக்கிறானுங்க பாருங்கள், குரங்கு பசங்க. சரி விடுங்க, நம்ம போகலாம். சரியான கிறுக்கணுங்க, பார்த்தானுங்க துரத்திட்டே இருப்பானுங்க. நம்ம போயிடலாம். இந்த இடத்துல மொத்தம் 5 நெஸ்ட் இருக்குது காய்ஸ், சும்மா இல்லை, ஒவ்வொன்றா கிளியர் பண்ணணும். நம்ம தான் கிளியர் பண்ணுறதுக்கு புது டெக்னிக் க்ரியேட் பண்ணியிருக்கோமே, அப்புறம் என்ன, எதுக்கு பயப்படணும்? என்ன திரும்ப அச்சோ, இது என்ன திரும்ப நெஸ்ட் இருக்காங்க? எங்கேருந்து தான் வருதுங்களோ? நெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் காய்ஸ். நெக்ஸ்ட் எங்கே இருக்குது? இதோ அங்கே இருக்குது. 1 2 3, இங்கேயே 3 இருக்குது காக்காவுக்கு. மாலோட்டை வேறு வேணுமே. 4 இருக்குது காய்ஸ். அடி சாமி, அவ்வளோதான், சாவு. அட 1லேயே 2 காலி ஆயிடுச்சு காய்ஸ், சூப்பரில். பாருங்களேன், இப்படி பண்ணலாம் போல். அட இங்கேயே பாருங்கள், இன்னும் 5 இருக்கா அப்படின்னா மொத்தம்.
அடே சாமி, இத்தனையா? இதையும் முடிக்கிற இருங்க. எங்கே ஒன்று தான் கிளியராக இருக்குது போலையே. 2 கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், மாஸ் பண்ணிட்டேன். எல்லாம் காலியா? ஆமாம் காய்ச்சி, எல்லாமே எரியுது. கிளியர் ஆல் லிஸ்ட்னு கீழே போட்டுருந்துச்சுல, அதை பாருங்கள் காணோம். சூப்பரில். காக்கா கூடு, சாம்பி காக்கா கூடு பார்த்தீங்களா இல்லையா? சாதாரண விஷயம் இல்லை. முடிச்சாச்சு. சரி, மெடிக்கிட் கிராஃப்ட் பண்ணிக்குவோம். கிராஃப்ட் பண்ண முடியாது போல், ஏன்னா ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட. இங்கே இருக்குது பேண்டேஜ். ஓகே, அது வந்து வேறு. ஓகே, 5 தான் பண்ண முடியும். ஹெல்த் காக்டெயில் இதெல்லாம் நல்லா இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஸ்டெமினா காக்டெயில் இதையும் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் மைண்டுக்கே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணாதான் எனக்கு கூட்டமாக ஜாம்பியை பார்த்தா ஓடுறதுல தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஆனாலும் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் ஒரு இடத்துல. சாதாரண விஷயம்லாம் இல்லை. சரி, ஓகே இருக்கட்டும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். ஆக்சுவலி நம்ம அந்த மிஷனே பண்ணல. இல்லை, வர வழியில் 2 இதை கிளியர் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீரோ வந்து விஷயத்தை அங்கே வந்து ஒரு மிஷன் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கொடி, இதுலேயே டைம் ஆயிடுச்சு. இல்லை ஆனாலும் பரவாயில்ல, எல்லாம் கம்ப்ளீட் தான் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது சேனல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.